வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு செய்தி. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஹீரிங் டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னு. அப்படி ஒரு சுப செய்தி தான். நம்ம எம்டி மேலே கேஸ் பதிவான ஒரு 5 கேஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெப்சைட்டில் இப்போ ரீசெண்டாக உள்ள கேஸ் என்ன பார்த்தா, இந்த சிஆர்பிசி 230-33/2024 பாருங்கள். அது தான் இப்போ ஓப்பன் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட் உள்ளே காட்டுறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் காட்டினேன் அப்படின்னா அது வந்து எடிட் பண்ணதாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ அந்த டிஎன்பிசி வெப்சைட், டிஎன்பிசின்னு வர வாய் வளருது, ஈகோட் வெப்சைட் உள்ளே இருக்கேன் தெரியுங்களா? வெப்சைட் உள்ளவே நம்முடைய எம்டியோடைய கேஸ் தான். பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே ஃபில்லிங் டேட் இது கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, பாருங்கள் 11ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் 18ஆம் தேதி ஆயிருக்குன்னு. சரிங்களா? இப்போது ஹியரிங் டேட் எப்போ அப்படின்ட்டு பார்த்தா, ஹியரிங் டேட்டு கொடுத்துட்டாங்க. என்னைக்குன்னா தோ போட்டிருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்டுன்னு போட்டிருக்கா, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுன்னு போட்டிருக்கா 26 செப்டம்பர். அதாவது நாளைக்கு தான். சரிங்களா? இந்த ஒரு தகவலுக்காக தான் நம்ம இவ்வளோ காலம் காத்திருந்தோம். தெளிவாக போட்டிருங்களா? ஜூம் பண்ணி காட்டுறோம். 26 செப்டம்பர். அதுக்கு நேராக போட்டிருங்களா ஹியரிங் டேட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் 26 செப்டம்பர் அப்படின்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். இறைவனோட மிகப்பெரிய ஜட்ஜி யாருன்னு பார்த்தா டிவி தமிழ்ச்செல்வி ஜட்ஜி தான். நம்ம கிஸ் பண்ண மாதிரி சிங்கிள் பெஞ்சு தான். ஸோ இதில் 100% நமக்கு பெயில் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் ஆனால் அவங்க கேஸை வந்து 1 நாள் 2 நாள் ஒத்தி வைக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிங்க, கடவுள்கிட்ட வேண்டிங்க. கண்டிப்பாக நம்ம எம்டியோட கேஸ் சீக்கிரமாக பாருங்கள். ஹியரிங் டேட் கூட போட்டிருக்கு பாருங்கள் இங்கேயும் 26/9 அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ காலம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது உண்மையிலே கிடச்சிருச்சு. சரிங்களா? இது நான் வெப்சைட் உள்ளே தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, இது எடிட்டிங் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஏன்னா எல்லாமே பண்ணலாம். புரியுதுங்களா? எது வேணால் பண்ணலாம் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெப்சைட்லேயே உங்களுக்கு டேட்டா காட்ட பாருங்கள். பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள். புரியுதுங்களா? வெப்சைட் உள்ள வந்துருச்சு பார்த்தீங்களா? பேக் வந்தா தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, வெப்சைட் உள்ள ஃப்ரண்ட் அண்ட் வியூ மூலயமா அதை உள்ளே போகிறோம் பாருங்கள். ஆனால் இது உறுதியான தகவல் தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எத்தனை மணியாக இருந்தாலும் பெயில் அப்டேட் ஹியரிங் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வீடியோ போடுறான் அப்படின்ட்டு. அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஃபேனை கூட ஆஃப் பண்ண மறந்துட்டு உங்களுக்கு பேசுகிறதுல நிறைய நாய்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து இறைவனை வேண்டிங்க. நிச்சயமாக நம்மளுடைய எம்டி நாளைக்கு இறைவனோட அருளால் வெளியே வந்துடணும். சரிங்க? நாளைக்கு ஹியரிங் டேட் நாளைக்கே வந்துடணும். ஏன்னா 1 நாள் 2 நாளுக்கு ஒத்தி வைக்க கூட போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாரு நம்ம கம்பெனிக்காக. அதை சொல்லும்போது எனக்கு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மெசேஜ் பண்ணும்போது அவங்க அழுவாத ஒரு குறையா, நான் எவ்வளோ மனசை தேர்த்திக்கிட்டு தான் உங்கள் லைவில் ஒரு நாளும் உங்களுக்கு உண்மையான தகவலை என்னால் முடிஞ்சதை கம்பெனி சம்மந்தப்பட்ட மோட்டிவான விஷயம், கம்பெனியுடைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட்டு இந்த ஒரு நாள் எம்டியுடைய அந்த பெயில் ரிலீஸு அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ காலம் இந்த சந்தோஷத்தை எப்படி எனக்கு கொண்டாடுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து இறைவனுக்கே கடவுளுக்கே எல்லா புகழும். நிச்சயமாக நாளைக்கு எம்டி வெளியே வந்துடணும். நீங்கள் எல்லாமே ப்ரே பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒத்தி வைக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணீங்க. ஆனால் அது ஒத்தி வைக்கப்பட்டாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்காக தான் இவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா தமிழ்ச்செல்வி ஜட்ஜ் அவங்க 1-2 நாள் இந்த கேஸ் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே இறைவனை வேண்டிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஏதாவது உண்மையான சிறந்த தகவல் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள். வெல்கம் பேக் மக்களே. இப்போ திரும்ப வந்து நான் இதை எது சொல்ல வரேன்னா, குரூப்பில் நிறைய பேர் பல விதமான எவிடன்ஸை போட்டிருக்கேன். அதையும் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவோட இதை கனெக்ட் பண்ணுறேன். கேஸ் லிஸ்ட்டு ரொம்ப காலமாக நம்ம தேடிட்டு இருந்தோம்ல, அந்த கேஸ் லிஸ்ட் இதுதான் பார்த்துங்க. நாளை வியாழக்கிழமை 26 எம்டியோட ஹியரிங் டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்லோட் ஆகிருக்கு. இதுதான் கேஸ் லிஸ்ட்டு. தமிழ்ச்செல்வி அவங்க ஜட்ஜி. இதில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சிச்சு இப்போ வீடியோவில் பார்க்கும்பொழுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நிறைய ஃபோட்டோஸுடைய எவிடன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? வேறு இதோ பார்த்தீங்க 26 ஹியரிங் டேட்டுன்னு ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே கரெக்டான ஒரு அப்டேட் இது தான். இதை போட்டிருக்கு பாருங்கள். ஃபில்லிங் டேட் 21. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாகவே தெரியும். நாளைக்கு 26ஆம் தேதி ஈகோட் சர்வீஸ் எல்லா வெப்சைட்லேயுமே அப்லோட் ஆகிடுச்சு ஹியரிங் டேட் அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லா தரப்பு நபர்களும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த 1 நிமிஷம் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வெப்சைட்டில் நான் இது பண்ணதில் நிறைய கிளியரான டீட்டெயில்ஸ் இல்லை. இதில் போட்டிருக்கு பாருங்கள் 26ஆம் தேதி அப்படின்ட்டு ஹியரிங் டேட். தெரியுதுங்களா? எல்லாமே மார்க் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நம்ம குரூப்பில் எவிடன்ஸாக உள்ள ஃபோட்டோ தெளிவாக ஹியரிங் டேட்டை ஜூம் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா?
இதோ போட்டிருக்காங்க பாருங்கள் ஹியரிங் டேட்னு. எல்லா வெப்சைட்லையுமே நம்ம குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க எம்டியுடைய வருகைக்காக. கண்டிப்பாக நம்ம இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்ததுக்கான பிரதிபலன் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து அந்த வெப்சைட்டில் காட்டும். ரொம்ப நேரமாக காட்டிருந்துச்சு, நான் சொன்ன படித்து காட்டின அந்த இங்கிலீஷ் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம எம்டி வருகைக்காக காத்துட்ருப்போம். ஒரு சில நாள் தாமதமானாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம கம்பெனியை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிப்போம். ஓகே, நன்றிகள்.